தமிழக முதல்வர் தனிமைப்பட்டு நிற்கிறார். ஏதோ இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே திமுக செயல்பட்ட மாதிரி இருக்கு. டி.கே. சிவகுமார் அவர்களுக்கும் திமுகவின் குடும்பத்திற்கும் கட்சியை தாண்டி ஒரு நல்ல உறவுகள் இருக்கிறது. காங்கிரஸ் தலைமை சொல்றதை கேட்பதை விட டி.கே. சிவகுமார் திமுக குடும்பம் ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை தான் அதிகமாக கேட்பார் என்று பல தரப்பினர் சொல்லி வந்தார்கள். இந்த மாதிரி ஒரே மாநிலத்துல பல பெட்டிஷன் ஃபைல் பண்ணா எவ்வளவு குழப்பத்தை விளைவிக்கும், எந்த அளவுக்கு அந்த மாநிலத்திற்கான உரிமைகளை பின்னோக்கி தள்ளும். நேற்று மாலை திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதாவது தமிழக முதல்வர் தனிமைப்பட்டு நிற்கிறார். அதாவது கர்நாடகா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழக முதல்வர் தனிமைப்பட்டு நிற்கிறான்னு ஒரு வார்த்தையை சேர்த்து இருக்கிறார். இவர்கள் நடந்து கொள்ளும் விதம் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே திமுக செயல்பட்ட மாதிரி இருக்கு. பல வாரங்களாக பல தரப்பினர் சொன்னது என்னன்னா, கர்நாடகத்தில் இருக்கும் திரு டி.கே. சிவகுமார் அவர்களுக்கும் திமுகவின் குடும்பத்திற்கும் கட்சியை தாண்டி ஒரு நல்ல உறவுகள் இருக்கிறது. அவர்கள் பல வருடங்களாக அவர்கள் இருவருக்கும் பல நல்ல உறவுகள் இருக்கிறது. அதனால் இவர்கள் என்ன சொல்வார்களோ அதுதான் அவரும் செய்வார்கள். டி.கே. சிவகுமார் எல்லாவற்றையும் விட திமுக குடும்பம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல வகையில் விரும்பினார். காங்கிரஸ் தலைமை சொல்றதை கேட்பதை விட டி.கே. சிவகுமார் திமுக குடும்பம் ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை தான் அதிகமாக கேட்பார் என்று பல தரப்பினர் சொல்லி வந்தார்கள். அதே மாதிரிதான் கடந்த ஒரு வாரம் நடந்ததும் இருக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை தான் திமுக சொல்லுகிறது. திமுக சொல்வதை தான் அவரும் சொல்கிறார். இவர்கள் இருவரும் இதே மாதிரிதான் கருணாநிதி காலத்திலே அம்மையார் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு பெயர் விடக்கூடாது என்பதற்காக பல வகையில் முட்டுக்கட்டை போட்டு தண்ணீர் திறக்காதீர்கள், திறந்தால் அந்த அம்மாவிற்கு பெயர் கிடைத்துவிடும் என்று பல அழுத்தங்களை கருணாநிதி அந்த காலத்திலே கொடுத்தார். அதே தான் திமுக இப்பயும் செய்கிறது. இந்த வார்த்தை, அதாவது தமிழக முதல்வர் தனிமைப்பட்டு நிற்கிறார் என்ற வார்த்தை எந்த வகையிலும் தமிழக மக்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் தெரிவித்தது போல இருக்குது. நேற்று காலை முதல்வர் பல தரப்பு ஆலோசனை முடித்துவிட்டு முதல்வர் நம்ம உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து மதியமே நம்மளுடைய வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை பல வருடங்களாக நடத்தி வரும் வழக்கறிஞர் திரு உமாபதி அவர்களும் தெரிவித்து அனைத்து ஆலோசனையும் முடித்து வழக்கு பதிவு செய்யும் திட்டத்தையும் சொல்லி அது ப்ராசஸ்ல இருக்கிறப்ப திமுக அவசரமாக 5 மணிக்கு மேல வழக்கை பதிவு செய்கிறார்கள். இந்த மாதிரி ஒரே மாநிலத்துல பல பெட்டிஷன் ஃபைல் பண்ணா எவ்வளவு குழப்பத்தை விளைவிக்கும், எந்த அளவுக்கு அந்த மாநிலத்திற்கான உரிமைகளை பின்னோக்கி தள்ளும். இந்த 5 வருஷமா இவங்க என்ன செஞ்சாங்க? திமுக தரப்புல எந்த வகையில ஏதாவது ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்களா? இல்ல. கடந்த 30 வருடங்களாக எல்லா வகையிலையும் இந்த காவேரி விஷயத்துல நமக்கு பல பின்னடைவுகளை ஏற்படுத்தி திமுகவும் அதன் தலைவர் கருணாநிதி அவர்கள் தான் இப்பயும் அதே குழப்பத்தை தான் விளைவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வகையில திமுக இந்த மாதிரியான பெட்டிஷன், இன்னொரு வகையில அதிமுக அம்மா எவ்வளவு ஸ்ட்ராங்கா எல்லா வகையிலும் முடிவெடுப்பாங்களோ அதற்கு எதிராக இன்னைக்கு கர்நாடகத்திற்கு ஆதரவாகவும் பாஜகவிற்கு ஆதரவாகவும் ஒரு பக்கம் அதிமுக அவர்கள் சொல்வதை கேட்டு செயல்பட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக தமிழக மக்களின் உரிமையை காக்க நாளை உச்சநீதிமன்றத்தில் முதல்வருடைய உத்தரவின் பேர்ல வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளது. இந்த மாதிரியான பல குழப்பங்களை இங்க இருக்கிற கட்சிகள் மூலமாக டி.கே. சிவகுமாருக்கும் திமுக தலைமைக்கு இருக்கும் மிகப்பெரிய நெருங்கிய உறவு இந்த மூலமாக வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இந்த மாதிரியான ஒரு தரங்கெட்ட விதமான இந்த நடவடிக்கைகளை இவர்கள் இதோடு குறைத்துக் கொள்ள வேண்டும். முதல்ல உங்களுடைய வேலையை பாருங்க. மக்கள் உங்களுக்கு என்ன தீர்ப்பு அளித்தார்களோ அதை முதல்ல நீங்க ரியலைஸ் பண்ணுங்க. தமிழகத்துக்கு எதிராக இந்த மாதிரியான செயல்பாடுகளை உங்க தந்தை கருணாநிதி அவர்கள் பல தமிழக விரோத செயல்களை செய்தார். அதையும் நீங்கள் தொடர்ந்து செய்யாதீங்கன்னு கேட்டுக்கிறேன்.